அனைவருக்கும் வணக்கம். தற்போது திராவிட தமிழக முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கைகள் கடந்த முறை நம்ம அறிவித்திருந்தோம். அதை பற்றி சில விளக்கங்கள் கூறுவதற்காக நமது சேனலுக்கு கழகத்தினுடைய தலைவர் திரு கி.க. சதீஷ்குமார் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சார், உங்கள்கிட்ட அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம கழகத்தினுடைய கொள்கையாக பார்த்திங்கன்னா, தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் போன்ற தலைவர்களுடைய கொள்கை அடிப்படையாக வச்சு நீங்கள் கல்வி அதாவது கழகத்தை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி ஒரு சில விளக்கங்கள், எதனால் நீங்கள் அவங்களுடைய கொள்கைகளை எடுத்து கட்சி ஆரம்பிச்சிங்க, அது கொள்கைக்கு நம்ம கட்சி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு? அனைவருக்கும் வணக்கம். தந்தை பெரியார், அம்பேத்கர் கொள்கையை நாங்கள் ஏன் எடுத்தோம் அப்படின்னா, இது ஏற்கனவே திராவிட கட்சிகள் இதை நம்ம இதை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளில் அவருடைய கொள்கைகள் புறக்கணிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இன்னைக்கு இந்துத்துவாத கட்சிகள் பெரியாரோட கொள்கைகள் இதையெல்லாம் முடக்கிறதுக்காக நடவடிக்கை போயிட்டுருக்குது. இதை மீட்டெடுக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு இனி வரக்கூடிய புதிதாக வரக்கூடிய திராவிட கட்சிகளால் மட்டும்தான் முடியும். முன்கூட்டியே இருக்கக்கூடிய முன்னாடி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்லாம் அதை எதிர்க்கக்கூடிய சூழலில் அவங்க இப்போ இல்லை. ஸோ அதனால் நம்ம அதை கையில் எடுத்துருக்கோம். அப்படி எடுத்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய இளைஞர்களுக்கு, வரக்கூடிய சமுதாய மக்களுக்கு அதுக்கு ஒரு சரியான பாதையில் கொண்டு போக முடியுங்கிறதுக்காக தான், இந்த நோக்கத்தில் தான் இதை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா, கல்வி கண் திறந்த கரும வீரர் காமராஜருடைய கொள்கையின் கூற்றின்படி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா, காமராஜர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருந்திருக்கிறாரு. ஸோ அப்போ காங்கிரஸினுடைய கொள்கைக்கும் திராவிட கொள்கைக்கும் உள்ள ஒரு வித்தியாசங்கள் நிறைய இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் இதுக்கு காமராஜரை முன்னிறுத்த காரணம்? இல்லை, காமராஜர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருந்தார். காமராஜருடைய கொள்கைகள் மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். காமராஜர் தமிழக மக்களுடைய முன்னேற்றத்துக்கும் கல்விக்கு தான் முக்கியத்துவம் அதிகம் கொடுத்தாரு. காங்கிரஸோட கொள்கைக்கும் திராவிட கொள்கையும் நாங்கள் அதை சம்மந்தப்படுத்தலை. காமராஜர் ஏன் முன்னிலைப்படுத்துகிறோம் அப்படின்னா, கல்வி கண்டிருந்த கரும வீரர் காமராஜர் தான் நம்ம பேர். அப்படிப்பட்ட அந்த கல்வி இன்னைக்கு தமிழ்நாட்டில் உயர்ந்த மக்களுக்கான கல்வி தனியார் பள்ளிகளில் கிடச்சிருக்கு. அரசு பள்ளிகளில் பார்த்திங்கன்னா அந்த கல்விங்கிறது கொஞ்சம் தாழ்வாகவே இருக்குது. இன்றைக்கி அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. அன்றைக்கி காமராஜர் அவர்களால் தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்ம படித்த மக்கள் தமிழகத்தில் அதிக அளவுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த கொள்கை வேறு, காங்கிரஸோடைய கொள்கை, திக அப்படிங்கிற கொள்கைக்கு வித்தியாசங்கள் இருக்குது. காமராஜரை முன்னிலைப்படுத்துறதுக்கு தமிழகம் முன்னேறதுக்கான முக்கியமான காரணமே காமராஜர் தான். ஸோ கல்வி நம்ம திராவிட தமிழக முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். அந்த முக்கியத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அரசு பள்ளிக்கான முக்கியத்துவம் தான் அதிகமாக இருக்கும். தனியார் பள்ளிகளுடைய நம்ம குறைக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்துறையில் வறுமையை குறைச்சி சமதர்மமான அடிப்படையில் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களையும் மேலே கொண்டு வரணுங்கிற ஒரு கொள்கை கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நம்மளுடைய கழகம் எந்த மாதிரியான முன்னேற்பாடுகள் முன்னே விஷயங்கள் பண்ணுறாங்க? இல்லை, அது பொருளாதாரத்தில் பார்க்குறீங்கன்னா, இப்போ நம்ம அது உயர்ந்தவர்களாகவே இருக்கிறாங்க, தாழ்ந்தவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது நம்ம இந்த தாழ்ந்தவர்களுக்கான சூழலை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் என்ன, அது எப்படியான சூழலில் அவங்கள முன்னேற்றுறது அப்படிங்கிறது நம்ம அரசாங்கம் நம்ம அதை பரிசீலனை செஞ்சு அனைவருக்கும் சமம், பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற கொள்கை அடிப்படையில் தாழ்ந்தவர்களும் உயர்ந்தவர்கள் ஆகலாம், அதுக்கான ஏற்பாடுகள், அதுக்கான முயற்சிகள் அனைத்தும் பிற்காலத்தில் கொண்டு வருவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு இணையாக பெண்கள், அதை பார்த்திங்கன்னா நம்ம கழகம் அனைத்திலும் சம உரிமை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கொள்கை நம்ம அறிவிச்சிருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கொள்கையிலேயே ஆளுங்கட்சியிலேயே அது இருக்குது இல்லையா? அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை இன்னொரு முறை நம்ம எடுக்கக்கூடிய காரணம்? இல்லை, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இப்போ பெண்கள் ஆண்களுக்கு இணையான கொடுத்துருக்குறாங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான பாதுகாப்பு என்ன? இப்போ தமிழகத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாதிப்புகள்.
மற்ற மாநிலங்களில் பார்க்கும்போது பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் வந்து பதவி கொடுக்கறதுனாலையோ ஒரு பெண்ணுக்கு சமமான ஆணுக்கு நிகரான பதவியில் வந்து பெண் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அது வந்து ஒரு மிகையாகாது. அது வந்து அவங்களுடைய பாதுகாப்பு தான் மிக மிக முக்கியம். ஸோ அந்த பாதுகாப்பு முற்றிலும் வந்து நம்ம கழகத்து மூலியமா அது கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு கொள்கை என்னன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, மாநில அரசினுடைய கல்விக் கொள்கையில் மத்திய அரசினுடைய தலையீடுகள் இருக்குது. ஸோ அது முற்றிலுமாக நீக்கப்பட்டு நம்ம மத்திய அரசினுடைய தலையீடு இல்லாமல் மாநில அரசினுடைய முழுக்க மாநில அரசுடைய கொள்கையாகவே, அதாவது கல்விக் கொள்கையாகவே கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு கொடுத்துருக்குறோம். அப்போ அதை வந்து நம்ம கழகம் எப்படி முன்னெடுத்து அது செயல்படக்கூடியான விஷயங்கள் என்ன? இல்லை, மத்திய அரசு வந்து நம்ம மாநில அரசு கல்வி கொள்கையில் தலையிடுறாங்கன்னா அதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் நீட்டு தான் வந்து முதல் எடுத்துக்காட்டு. அதுதான் சரியான ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ மாநில அரசு கல்வியில் இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையில் வந்து மத்திய அரசு வந்து நம்ம அதிகமாக வந்து தலையிடுது. அது முற்றிலும் நிராகரிக்கிறதுக்கு ஒன்றிணைந்த அனைத்து கட்சி முயற்சியில் அதை வந்து சட்டசபையில் வந்து ஆளும் கட்சியில் வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து அதை முன்னெடுக்கணும். அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்ற ஒரு கொள்கையை நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அப்படின்றது வந்து இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் மூலியமாக தான் போயிட்டு இருக்கு இல்லையா? அப்போ கார்ப்பரேட்டுகள் இல்லாத கம்பெனி நம்ம தமிழகத்தை உருவாக்கும் அப்படின்னா இதுக்குண்டான விளக்கம் என்ன? இல்லை, அதாவது நீங்கள் கார்ப்பரேட் இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும்னா இன்றைக்கி விவசாயத்திலிருந்து சாதாரண ஒரு சின்ன பொருள் விற்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு அந்த கார்ப்பரேட் கம்பெனி அவங்க வந்து என்ன பண்ணணும், மொத்தமாக அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு விவசாயி அவர் விதைக்கிற பொருளுக்கு அவரு தான் விலை நிர்ணயிக்க வேண்டிய சூழல் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணணும்னா கார்ப்பரேட் நிறுவனம் அதை கைப்பற்றிடுறாங்க. கைப்பற்றி அவங்க மொத்தமாக பதுக்கி வச்சு அவங்க வந்து ஒரு நெருக்கடிக்கு மக்களை தள்ளப்படுறாங்க. விவசாயிலிருந்து மக்கள் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு விளைவை வந்து அவங்கள நிர்ணயித்து அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல வந்து கார்ப்பரேட் நிறுவனம் வந்து அதுக்கான விலையை நிர்ணயிக்கிறது மட்டும் இல்லாமல் இளைஞர்களையும் அந்த மார்க்கெட்டிங்கில் வேலைக்கு கொண்டு போகிறாங்க. அதையே வந்து நம்ம அரசாங்கம் நம்மளே எடுத்து பண்ணணும். ஒரு விவசாயி வந்து ஒரு பொருள் வந்து நம்ம தயாரிக்கிறாரு, ஒரு விதைச்சு ஒரு பொருள் கொடுக்குறாரு அப்படின்னா அதை வந்து நம்ம அரசாங்கம் என்ன பண்ணணும், நம்ம கூட்டுறவு சங்கங்கள் மூலிமா அதை வந்து அவர் நேரடியாக மக்களுக்கு விற்பனை செய்யலாம். இளைஞர்களுக்கு நல்ல அரசு வேலைகளை நம்ம வந்து முன்னெடுத்து பண்ணலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கொள்கையில் மாநிலத்தில் வந்து சுயாட்சியும் மத்தியில் வந்து கூட்டாட்சியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன கொள்கை என்னென்னா இந்துத்துவ கட்சிக்கு எதிராக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், திராவிட கொள்கைகளை கொண்டு போகிறோம். அப்படி இருக்கும்போது மத்தியில் வந்து இப்போ ஆளக்கூடிய 2 கட்சிகளில் தான் இப்போ இரட்டையாட்சி முறை தான் இங்கே வந்து செயல்பட்டு இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இல்லைங்களா? இப்போ ஏன்னா பல கட்சிகள் ஆட்சி முறை போய் இப்போ இரட்டை கட்சி ஆட்சி முறையே ஆகிப்போச்சு இந்தியா. அப்போது இந்திய நாட்டில் வந்து ஒன்றா நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஆதரவு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கொடுக்கணும், இல்லைன்னா பிஜேபி கொடுக்கணும். ஸோ பிஜேபி அப்படின்ற போது அதை முழுக்க ஒரு இந்துத்துவ கொள்கைக்கூடிய கட்சி ஆகிப்போச்சு. அப்போ உங்களுடைய ஆதரவு இப்போவே வந்து காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கொள்கை வெளிப்படுத்துதா? இல்லை, அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது என்ன, மாநில அரசை வந்து மதிக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் நம்ம கழகமானது ஆதரவு தெரிவிக்கும். பதவிக்காக நம்ம பிரதம மந்திரி பதவி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சிகளுக்கு நம்ம கழகம் எப்பயுமே துணை போகாது. மாநிலத்தை மதிப்பவர்களுக்கு மட்டும்தான் நம்ம கழகம் வந்து எப்பயுமே ஆதரவு தெரிவிக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி பிஜேபி வந்து இந்துத்துவாத கட்சி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அது தாண்டியான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அது வரும்பொழுது நம்ம கட்சி அதுக்கான கூட்டணியை பற்றி முன்னெடுக்க. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. அப்போ அதுக்கு நம்ம கழகம் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விளக்கமும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதாவது தமிழக மீனவர்கள் பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலமாக ரொம்ப சமீபமாக அதிகரிச்சிட்டே இருக்கு. இது வந்து மாநில அரசு முடிவெடுத்தாவே இது ஓரளவு கட்டுக்கு கொண்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு முப்படைகளில் வந்து கடற்படை வந்து மத்திய அரசு இருக்குது, மாநில அரசுடைய கண்ட்ரோல்லையும் இருக்குது. இப்போ மாநில அரசுடைய கண்ட்ரோல் இப்போ நம்ம வந்து பொதுமக்களுக்கான சேவை செய்கிறது தான் அரசு அதிகாரிகளும் சரி ஆட்சியாளர்களும் சரி, நம்ம மக்களுக்கு சேவை செய்கிறது தான் நம்ம வந்திருக்கோம்.
அப்படிங்கும்போது இப்போ மீனவரில் நம்ம வந்து ஒரு கடலில் வந்து ஒரு எல்லையை காமிச்சு இதுதான் உன்னோட எல்லை, இதுக்கு மேலே நீ தாண்டி வரக்கூடாதுன்னு அவங்க மீன் பிடிக்கிற அந்த ஆர்வத்தில் தான் அவங்க இருப்பாங்க. கடலில் போய் நம்ம எங்கே எல்லையை கண்டுபிடிக்கிறதுங்க? ஸோ அப்படிங்கும்போது மாநில அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய அதிகாரிகள், கடற்படை அதிகாரிகளோட உதவி கொண்டு அவங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கொடுத்து, அவங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்காத அளவுக்கு, வாழ்க்கையும் பாதிக்காத அளவுக்கு மாநில அரசுகள் வந்து அதுக்கான முயற்சி எடுக்கணும். இதில் மீனவர்களுடைய பிரச்சனைகளை வந்து அரசியலாக்காம, அவங்களுக்கு தேவைகளையும் அவங்க குழந்தைங்களுடைய எதிர்காலத்தையும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கான ஏற்பாடுகள் நம்ம கழகத்தின் மூலிமா முதலமைச்சருக்கு வந்து கடிதம் அனுப்பப்படும். நன்றி சார். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கழகத்தினுடைய கொள்கை வந்து நான் போன இதில் வந்து ஒருங்கிணைப்பாளராக வந்து இப்படி தான் சொல்லியிருந்தோம். அதனுடைய விளக்கம் மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக உங்களை சில விஷயங்கள் கேட்டு நீங்கள் அதுக்கு உண்டான விளக்கங்கள் கொடுத்தீங்க. இவ்வளவு நேரம் நமது ஊடகத்துக்கு வந்து நம்ம கழகத்தினுடைய கொள்கைகளை வந்து விளக்கமாக கூறி அதனுடைய விளக்கங்களை பொறுமையாக எடுத்துரைத்த நமது கழகத்தினுடைய தலைவர் க. சதீஷ்குமார் அவர்களுக்கும் மற்றும் நமது சேனலினுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.